السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் அந்த ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அந்த படைத்த ரப்புல் ஆலமீனுடைய இறுதி தூதரான பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி இறுதி பகுதியாக இருக்கிற இந்த 29வது இரவிலே அல்லாஹுடைய வணக்கங்களை நிறைவேற்றுவதற்காக நன்மைகளை அடைவதற்காக இங்க வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்றோட்டுமாக. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய இறுதி பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தை நாம் சரியான முறையிலே வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை துதிக்கக்கூடியவர்களாக, நல்ல நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்திருப்போம். அதிலும் குறிப்பாக இந்த மாதத்திலே, இந்த மாதம் என்பது எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் பாவங்கள் மன்னிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது. ஏனைய வணக்கங்களை போன்று நாம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு என்பது இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நம்மை மன்னிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். பொதுவாகவே மனிதரிடத்திலே எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு தவறு செய்து விட்டார்கள் என்று சொன்னால், ஒரு பாவமான காரியத்தை தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டு பாவமான காரியத்தை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், ஒரு மாதிரியான ஒரு உறுத்தல் இருக்கத்தான் செய்யும். ஐயோ, நம்ம பாவம் செஞ்சிட்டோமே. அதாவது தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட பாவங்களை நான் சொல்றேன், அவர்களுக்கு அவர்களே செய்த பாவங்கள். அது போன்ற பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் ஒரு கட்டத்தில் எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று சொன்னால், மனதில் உறுத்தல் ஏற்பட்டு மன அழுத்தம் ஏற்பட்டு மனக்குழப்பத்திற்கு ஆளாகக்கூடிய நிலை நம்ம பார்க்க முடிகிறது. அதிலிருந்து நாம் விலக வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் நமக்கு அழகிய முறையில் கற்று சொல்லக்கூடிய ஒரு பாவ மன்னிப்பு துவாவை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அதாவது நாம் முதலில் அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்த பாவத்தை திருந்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறார் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த ஒற்றைப்படை இரவிலே கேட்கக்கூடிய அந்த துவாவில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்று அழகிய முறையில் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ் பாவங்கள் மன்னிக்க கூடியவன், மன்னிப்பதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். அதாவது அல்லாஹ் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த மாதிரி பாவங்கள்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா? அதாவது மற்றவர்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்லல, தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்டு தமக்குத்தாமே பாவங்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்தை பத்தி தான் நம்ம இப்ப பேசுறோம். அப்ப அது போன்ற பாவங்கள் செய்து விட்டு இதெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா? இப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சிட்டேனே, இப்படி ஒரு வெட்கக்கேடான ஒரு காரியத்தை நான் செஞ்சிட்டேனே, யாரும் இல்லை என்று சொல்லி மறைவான நேரத்தில் நான் செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சிட்டேனே, இதெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா என்று
அவர்களுக்கு தங்களுக்கு தாங்கள் என்ன செஞ்சு கொள்வார்கள் என்று சொன்னால் விரக்தி அடைஞ்சிருவாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் திருந்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாவிடத்திலே அழுது நீங்கள் பிரார்த்தனை கேட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அதை மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார். மன்னிப்பது மட்டுமல்ல, நீங்கள் மன்னிப்பு கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹும்ம இன்னக்க அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, எங்கள் இறைவா நீ பாவங்கள் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய், நாங்கள் மன்னிப்பு கேட்பதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய், ஆகையால் எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று அழகான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆவை நமக்கு சொல்லி தராங்க. மன்னிப்பா அந்த கேட்கக்கூடிய மன்னிப்பை விரும்பக்கூடியவனாகவும் இருக்கு. நம்ம அப்ப எதுக்கு தயக்கப்படணும்? பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல, அதாவது திரும்பவும் நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு அல்லாஹ் மன்னிச்சிடறானே அதுக்கப்புறம் பாவம் செய்யறான் என்று அப்படி ஒரு நோக்கத்துல நம்ம மன்னிப்பு கேட்க கூடாது. உண்மையிலே உள தூய்மையாக அல்லாஹ் நான் இந்த தவறை செய்து விட்டேன், இந்த பாவத்தை செய்து விட்டேன், இதிலிருந்து நான் இனிமேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்ற நோக்கத்தோடு நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். நீங்கள் கேட்கக்கூடிய மன்னிப்பை அல்லாஹ் விரும்புகிறான். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்களேன். மனுஷன் அப்படிதான் அல்லாஹ் படைக்கவே செஞ்சிருக்கிறான். நம்ம இப்ப சொல்றதெல்லாம் நமக்கு நாமே அணிதலித்துக் கொள்ளக்கூடிய பாவத்தை சொல்றேன், நல்லா கவனிக்கணும். மற்றவங்களுக்கு ஒரு பாவத்தை செஞ்சுட்டு உங்க கையை கொண்டோ நாவை கொண்டு பிறருக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்திட்டு நீங்கள் அல்லாஹ் விட்ட மன்னிப்பு கேட்டா அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அது வேற சாப்டர். நான் இப்ப சொல்லக்கூடியது எல்லாமே தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொள்ளக்கூடிய பாவங்கள். அந்த மாதிரியான பாவங்கள் நம்ம எவ்வளவு செஞ்சிருப்போமா இல்லையா? அந்த மாதிரியான பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். அதாவது நாம் இந்த தவறை அடுத்த முறை செய்யக்கூடாது. ஒருவேளை எப்படிப்பட்ட கருணையால நீங்கள் பாருங்களேன், அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையால எப்படிப்பட்ட மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் பாருங்க. சரி, நம்ம உள தூய்மையோடு திருந்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் என்ன செய்யறோம்? பாவம் மன்னிப்பு கேட்கிறோம், திருந்தவும் செஞ்சிடறோம். நாளடைவுல போக 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 என்ன ஆகும்னா, மனிதன்ற அடிப்படையில பலவீனத்தால என்ன ஆகும்னா திரும்பவும் அந்த தவறை செய்யக்கூடிய சில நேரங்கள்ல எல்லாரும் அப்படி கிடையாது. ஒரு சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, மறுபடியும் அந்த தவறை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நீங்க என்ன செய்ய வேண்டாம், மனம் தளர வேண்டாம். மறுபடியும் இந்த செஞ்சுட்டோமே, மறுபடியும் எப்படி அல்லாஹ்விட்ட கேட்க? அல்லாஹ்விட்ட கேட்காம வேற நீங்க யார்கிட்ட கேட்க முடியும்? மீண்டும் நீங்கள் அந்த தவறை நீங்கள் செய்தாலும் கூட மறுபடியும் திருந்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அதை தெரிஞ்சே நம்ம செய்யக்கூடாது. இந்த வாட்டி நம்ம மன்னிச்சுட்டா அடுத்த வாட்டி நம்ம செஞ்சிருவோம், அந்த நோக்கத்துல நம்ம கேட்கக்கூடாது. உண்மையிலே திருந்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்ம மன்னிப்பு கேட்டு நாளடைவில் மனிதன் என்ற பலவீனத்தால திரும்பவும் அந்த தவறை செய்தால் மீண்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மனம் தளராமல் மீண்டும் திருந்துறேன், இதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்துல நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அதையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகிறது. இந்த மன்னிப்பை அல்லாஹ் நம்ம கேட்பது அல்லாஹ் விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அது அழகான முறையில ஒரு விஷயத்தின் மூலமாக நமக்கு விளக்குறாங்க. அதாவது எப்படி மன்னிப்பு கேட்கறது அல்லாஹ் சந்தோஷப்படுறான், எப்படி விரும்புறான் என்பதை விளக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஒரு மனிதன் ஒட்டகத்தோடு அவன் என்ன செய்யறான்னா பாலைவனத்திலே பயணம் செய்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது நம்ம மன்னிப்பு கேட்கறது அல்லாஹ் எப்படி விரும்புறான்றத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. அதாவது ஒரு மனுஷன் என்ன செய்யறான்னா பாலைவனத்திலே, பாலைவன கப்பல் என்று இதை சொல்லுவாங்க, ஒட்டகத்தை சொல்லுவாங்க. அந்த ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதன் என்ன செய்வானா ஒரு பாலைவனத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த ஒட்டகத்துலதான் பெரிய நீண்ட தூர பயணம், அது ஒரு சின்ன ஒரு தூரம் கிடையாது. அந்த ஒட்டகத்துல எவ்வளவு தூரம் என்று சொன்னால் அந்த ஒட்டகத்தில் தான் தேவையான சாப்பாடு, தேவையான தண்ணீர். இந்த விஷயத்த நல்லா கூர்ந்து கவனிங்க. ஒட்டகத்துல பயணம் செய்யக்கூடிய ஒரு அடியார் போயிட்டு இருக்கிறாரு. அந்த ஒட்டகத்துல என்னென்ன பொருள்லாம் எடுத்து வைக்கிறாரு? அவருக்கு தேவையான சாப்பாடுகள், உணவுகள், தேவையான தண்ணீர்கள், இன்னும் தேவையான ஒரு சில பொருட்களை எடுத்து வைத்து ஒட்டகத்தின் மீது கட்டி வைத்து அவரும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுது, அவர் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ரொம்ப தூரம் பயணம் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு டயர்ட்னஸ் வரதானே செய்யும், ஒரு அலுப்பு வரதானே செய்யும். அதனால என்ன செய்யறாரு, ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு, ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு அவரும் என்ன செய்யறாரு, உறங்க சென்று விடுகிறார். சற்று ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சென்று விடுகிறார். ஓய்வும் எடுத்து விட்டார். ஓய்வு எடுத்து விட்டு மீண்டும் எழுந்து பார்க்கும் பொழுது அந்த கட்டி போட்ட அந்த ஒட்டகம் என்பது அந்த இடத்தில் இல்லை.
எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க பாருங்க. அப்ப நம்ம இந்த விஷயத்த நீங்க நல்லா கூர்ந்து கவனிக்கணும். பெண்கள் பகுதியில கொஞ்சம் சலசலப்பா இருக்கு, நல்லா கூர்ந்து கவனிங்க. அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறத விரும்புறா, நீங்க இந்த ஹதீஸை நீங்க தெளிவான முறையில் கவனிச்சீங்கன்னு சொன்னா நம்ம இன்னும் அதிகமான முறையில பாவ மன்னிப்பு கேட்பது. நம்ம நிறைய பேர் அதான் செய்யறோம். இது இந்த மாதிரி பாவத்தை மன்னிப்போம், இதை நம்ம செஞ்சிட்டோமே. அல்லாஹ் மன்னிக்காமல் வேற யார் இடத்துல நீங்க மன்னிப்பு கேட்க போறீங்க? அவனிடத்துல நம்ம மீள வேண்டும். பாவங்கள் செய்யக்கூடிய என்னுடைய அடியார்களைத்தான் அல்லாஹ் அழைக்கிறான். நம்ம பரிசுத்த ஆத்மாக்கள் என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் அழைக்கும் பொழுது எப்படி அழைக்கிறான்? பாவங்கள் செய்யக்கூடிய என்னுடைய அடியார்களே என்று தான் அல்லாஹ் பல வசனங்களை நம்ம அழைக்கிறான் திருக்குறான்ல. அப்போ பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் மீள வேண்டும், திருந்து மறுபடியும் பழைய மாதிரி நல்லபடியாக வாழ வேண்டும். அப்ப மன்னிப்பு கேட்பதில் தயக்கம் காட்டக்கூடாது. அந்த மன்னிப்பு கேட்பதில் என்ன கிளிப் வேணுமா? ஒண்ணுதான் இருக்கு. மன்னிப்பு கேட்கறதுல தயக்கம் காட்டக்கூடாதுன்றனால அது அல்லாஹ் மன்னிப்பதை எப்படி விரும்புறான்னு சொல்லக்கூடிய இந்த ஒட்டகத்துடைய அந்த நபருடைய அதிசயம் நீங்க தெளிவான முறையில் புரிஞ்சுக்கணும். அவர் என்ன செய்யறாரு, அந்த பயணத்துல எல்லாத்தையும் பொருளை எடுத்துட்டு போயிட்டு உறங்கிடுறாரு. உறங்கி எழுந்து பார்க்கும்போது ஒட்டகம் இல்ல. அப்ப அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும்? பாலைவனம் என்பது அந்த மணல் என்பது மணல் அல்ல, அது கடல் என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படி கடலிலே தண்ணீர் ஆழமாக இருக்கிறதோ, பாலைவனம் என்றது ஒரு கடல் தான், மணலாக இருக்கக்கூடிய ஒரு மணல் கடல். நீங்க உள்ள ஒரு பாலைவனத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய வாகனம், பெரிய பெரிய சஃபாரி போன்ற கார்கள்லாம் அதுக்கென்றே சாதாரண ரோட்ல இருக்கக்கூடிய டயர் மாதிரி இருக்காது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்துல நான் சொல்றேன், அதுக்குன்னு பிரத்யேகமாக அந்த பட்டன் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும், டயர்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். 4 வீல், அத 4 சக்கரமும் சுழலக்கூடிய வண்டியால் மட்டும்தான் இன்றைக்கு கூட என்ன செய்ய முடியும், அந்த பாலைவனத்துல ஓரளவுக்காச்சும் வேகத்தோட நம்ம போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அன்றைக்கெல்லாம் அந்த டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. அதனால என்ன, ஒட்டகத்தை வைத்துதான் பயணம் செய்ய முடியும். அந்த நபரும் ஒட்டகத்தை வைத்து பயணம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் இடையிலே இத மாதிரி கட்டி வைக்கப்பட்ட ஒட்டகம் காணாமல் போனோம்னு அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும்? சாதாரண ஒரு நிலைமை ஏற்படுமா? அப்படியே ஒரு பயத்துடைய உச்சிக்கே போவாரா இல்லையா? இன்றைக்கு கூட நம்ம பாக்குறோமா இல்லையா? ஒரு ஊருக்கு நம்ம போகும்போது பெட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு, சாப்பாடுலாம் எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பும் போது என்ன செய்வோம், பெட்ரோல் இருக்குதா, டீசல் வண்டியா இருக்கா, டீசல் இருக்குதா, 4 வீல்ல காத்து இருக்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணும். இருக்கும் நமக்கு தெரியும். இருந்தாலும் ரொம்ப தூரம் பயணம் செய்யறோம், ஒரு 4 வீல்ல டயர்ல காத்து இருக்கான்னு ஏர் செக் பண்றது, இன்ஜின் ஆயில் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது, ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு ஜஸ்ட் ஒரு ஏதாச்சும் பிரேக் டவுன் ஆயிடக்கூடாது, பிரேக் லிவர் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க, பிரேக் ஆயில் கரெக்டா இருக்கா பாருங்க, அல்லது கூலண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க என்று ஒரு வெகு தூரம் செல்லும் பொழுது ஒரு நம்ம பயணிக்கக்கூடிய கார்ல என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒரு தயாராக போவோம். ஏன்னா இடையில நின்று போச்சுன்னா, இடையில இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஏதோ ஒரு ஹைவேஸ் ரோட்ல போகும்பொழுது, ஏதோ ஒரு நம்ம எங்கேயோ திருநெல்வேலிக்கு, இங்க சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு போறோம், அல்லது பெங்களூருக்கு எங்கேயோ ஒரு பயணம் செஞ்சு போறோம். இப்ப நீங்க சிட்டியை விட்டு தாண்டி போனீங்கன்னா இடையில அப்படியே பாத்தீங்கன்னா காலியா தான் கிடைக்கும். இடையில ஸ்ட்ரீட் லைட் கூட, அந்த ரோட்ல இருக்கக்கூடிய லைட்லாம் சில இடங்கள்லாம் போனா கிடைக்காது, ரோட் லைட் கூட இருக்காது. அப்படியே நைட் நேரத்துல போனீங்கன்னா கார்ல ஹெட்லைட் இல்லைன்னா நீங்க போகவே முடியாது. சில இடங்களுக்கெல்லாம் ரோட் லைட்டே இருக்காது சில இடங்களுக்குலாம். அப்ப அந்த மாதிரியான ஏரியால நீங்க போகும்போது, திடீர்னு உங்களுடைய கார் பிரேக் டவுன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வண்டியில நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க, அல்லது வண்டியில் நீங்களும் உங்களுடைய மிஸ்ஸஸும் மனைவியும் இருக்கீங்க, அல்லது பிள்ளைங்க இருக்கிறீங்க. திடுப்புன்னு மொட்டல் காட்டுல சுத்தி காடா இருக்குது, நடுவுல ரோடு இருக்கு, மிருகங்கள் வரலாம், அல்லது வழிப்பறி கும்பல்கள் வரலாம். இப்படியான ஒரு சூழ்நிலை நீங்க நின்றுட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பதட்டம் ஏற்படும்? அச்சோ, என்னடா இப்படி நம்ம சொதை பிரிச்ச, என்ன பண்றது, நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே என்ற ஒரு எப்படி அந்த ஒரு அச்சத்தோடு. இன்றைக்கு நம்ம போன் கூட நம்மகிட்ட இருந்தா கூட சில நேரத்துல போன் சார்ஜ் கலையிடும், சில இடங்கள்ல நெட்வொர்க்கும் கிடைக்காது. அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலை நம்ம தள்ளப்படும் பொழுது இன்றைக்கும் நம்ம அச்சப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம், இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தும் கூட. அப்ப அன்றைக்கு எப்படி இருக்கு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். எந்த ஒரு உதவிக்கு ஆள் கிடையாது. அப்படி பயணம் செய்தா அதுக்கப்புறம் அடுத்த மாதம் யார் வராங்களோ அந்த வியாபாரம் செய்யக்கூடிய குழுக்கள், அல்லது வணிக குழுக்கள், அல்லது வழிபோக்கர்கள் யாராச்சும் உதவுனாதான் உண்டு. அவரும் சொல்லிட்டு வந்திருப்பாரா, சொல்லாம வந்திருப்பாரான்னு தெரியல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே உதவிக்கு ஆள் இல்லாத நிலையில அந்த ஒட்டகத்துலதான் கட்டி வச்சாரு ஒட்டகம். அதுலதான் எல்லாமே மேல வச்சிருந்தார். சாப்பாடு ஒட்டகத்துக்கு கட்டி வச்சு கீழே கூட சாப்பாடு வைக்கல, கீழே கூட அந்த தண்ணீர் போய் இறக்கி வைக்கல, கட்டி வைத்த அந்த ஒட்டகத்துக்கு மேலேயே தான் வைத்திருந்தார். அதோட என்ன அது காணாம போயிடுச்சு, எழுந்து பார்க்கும் போது காணாம போயிடுச்சு. அப்ப அவர் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார்.
நடந்து கூட உங்களால போக முடியாது. சரி, ஒரு ரோடா இருக்குது, சாலையா இருக்குன்னு சொன்னா கூட நடந்தாச்சு, பொறுமையா நடந்தாச்சு போயிடலாம். பாலைவனத்துல உங்களால நடக்கவே முடியாது. அந்த ஒட்டகத்தால மட்டும்தான் அல்லாஹ் அதுக்கான ஒரு ஒரு அந்த செட்டிங்கா அந்த ஒட்டகத்துக்கு கொடுத்த அந்த ஒட்டகத்துடைய காலை பாத்தீங்கன்னா மணல்ல நடக்கிற மாதிரி, அந்த மணல்ல நடக்கிற மாதிரி அந்த குதி பகுதி அடைந்திருக்கும், அந்த உள்ளத்துடைய பகுதி அடைஞ்சிருக்கும். அது நடக்கும் போது அது அடுத்த அடி டக்கு டக்குன்னு எடுத்து வைக்க முடியும். நம்முடைய கால்கள் எல்லாம் பாலைவனத்தை நீங்க எடுத்து வச்சுன்னு ஒரு கால் எடுத்து வச்சா இன்னொரு கால் அடுத்தது அப்படியே உள்ள போயிடும், இவ்வளவு தூரம் உள்ள போயிடும். மறுபடியும் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவரு நடந்துலாம் அவருடைய எல்லையை அடைய முடியாது. நடக்க 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 என்ன ஆகும், மணலாதான் தெரியும், தண்ணீரும் எங்கேயும் இருக்காது பாலைவனத்துல. அப்ப இத மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்வாரு, ஆஹா முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையுடைய விரக்தியினுடைய உச்சத்துக்கே போயிடுவார். அவ்வளவுதான், நான் முடிஞ்சு போச்சா, இனிமே நம்ம இறந்துட்டு போறோம் அப்படின்ற உச்சத்தை அடைந்து அப்படியே மூர்ச்சையாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. விழுந்த உடனே எழுந்து பார்க்கும் பொழுது அந்த தொலைந்த ஒட்டகம் மீண்டும் அவர் கண் முன்னே அல்லாஹ் நிறுத்துகிறான். அப்ப நீங்க நினைச்சு பார்க்கணும், இதெல்லாம் நம்முடைய வாழ்வோடு நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க ஒரு இடத்துல நின்றுட்டு உதவிக்கு ஆளே இல்லாத நேரத்துல திருதுப்புன்னு ஒரு நபர், இந்தாங்க நீங்க என்ன வண்டி ஓட்டிக்க வாங்க, நாங்க பெட்ரோல் பங்க கூட்டு போறேன், இந்த வண்டி நான் சரி பண்றது போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். உதவிக்கு ஒரு ஆள் கிடைத்தாலோ அல்லது ஸ்டார்ட் ஆகாத வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலும் எப்படி மகிழ்ச்சியினுடைய உச்சக்கட்டத்தை அடைவோமோ அதே போன்று அந்த மனிதர் மகிழ்ச்சியினுடைய உச்சக்கட்டத்தை அடைகிறார். தொலைந்து போன ஒட்டகம், அந்த ஒட்டகத்தை தான் சாப்பாடு பொட்டலம் இருந்துச்சு, அந்த ஒட்டகத்தை தான் தண்ணீர் பொட்டலம், தண்ணீருடைய அந்த பை இருந்துச்சு, எல்லாமே அந்த ஒட்டகத்து தான் இருந்துச்சு. தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சு அவர் மூச்சையும் ஆயிட்டாரு. விழித்து பார்க்கும் பொழுது காணாமல் போன அந்த ஒட்டகமும் அந்த உணவுப் பொருளும் மீண்டும் அதே இடத்துல நிக்குது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை அடைவார், எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்துடைய உச்சியை அடைவார். அவரு சந்தோஷத்துடைய உச்சியை அடைந்தார், மகிழ்ச்சியை அடைந்தார். அந்த மகிழ்ச்சியிலே அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார். என்ன வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் உன்னுடைய ரப், நீ என்னுடைய அடிமை. அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியுடைய அந்த பூரிப்புல அவரை அறியாமல் என்ன செஞ்சாரு, நான் அடிமை நீ என் இறைவன் என்று சொல்வதற்கு பதிலாக நான் உன்னுடைய ரப்பு நீ என்னுடைய அடிமை என்று அவர் சந்தோஷத்துடைய உயிர் போன உயிர் திரும்பி வராது. ஆனா அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தானே, கிட்டத்தட்ட மரணத்துடைய நெருக்கத்தை அடைஞ்சு விட்டார். ஒட்டக தொலைஞ்சு போச்சு, முடிச்சு நம்மளோட கதை. அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தொலைந்த ஒட்டகத்தை மீண்டும் அந்த உணவுப் பொருளோடு கொண்டு வருகிறான். மகிழ்ச்சியுடைய உச்சத்தை அடைகிறார், சந்தோஷத்துடைய உச்சத்தை அடைகிறார். திரும்ப நம்மளுடைய வாழ்க்கை கிடைச்சிருச்சுப்பா, நம்மளுடைய வீட்டுல போய் நம்முடைய பிள்ளைகளை மனைவி பார்க்கலாம்ப்பா, நம்முடைய தாய்மாரை பார்க்கலாம், நம்முடைய நண்பர்கள் பார்க்கலாம், நம்ம மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்ற எப்படி அந்த மகிழ்ச்சியினுடைய உச்சத்தை அடைவார். அந்த உச்சத்திலே வாய் தவறி சொல்லி விடுகிறார், நான் தான் உன்னுடைய இறைவன், நீதான் என்னுடைய அடிமை என்று சொல்லி விடுகிறார். ஆனா அல்லாஹ் என்ன செய்யல, அது ஒரு வாய் தவறி அந்த சந்தோஷத்துல சொல்றது தானே. அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அடைவானோ அந்த மகிழ்ச்சியை அந்த அடியான் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அடைஞ்சான், அதை விட நாம் பாவம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அதை விட அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது நம்ம மன்னிப்பு கேட்கறதுல தயக்கம் காட்டுறோம், இத நம்ம தான் செஞ்சுட்டோம், மறுபடியும் எதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு நம்ம அலட்சியமாக நம்ம கருதுறோமா இல்லையா? அப்படி நம்ம கருதவே கூடாது. அவன் மன்னிக்காட்டி வேற யாரும் மன்னிக்க போறான், அவனாதான் மன்னிக்கணும். நீங்க மனிதர்கள், நாமும் மனிதர்கள், எல்லாரும் மனிதர்கள். மனிதன்ற அடிப்படையில நமக்கு நாமே பாவங்கள் பண்ண அநீதிகள் நம்ம செஞ்சிருப்போம், தீமையான காரியத்தை செஞ்சிருப்போம். அப்படி செய்யக்கூடிய நாம அல்லாஹ்விடத்தில் நம்ம திரும்ப மீள வேண்டும். அவன் மன்னிக்காட்டி வேற யார் மன்னிக்கிறதுக்கு வேற யார் இருக்கிற, வேற எந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது. நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க, பாவம் செஞ்சிட்டீங்களா, யாரெல்லாம் என்ன மன்னித்து விடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாவ மன்னிப்பு கேட்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை தடவை கேட்பாங்க? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு 70 அல்லது 100 தடவைக்கு மேல் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறேன்ட்டா, முடிஞ்சு போச்சு. ரசூல் ஆகிறதுக்கு முன்னாடி, ரசூல் ஆனதுக்கு பிறகு செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறேன்ட்டா, அவர்களுக்கு முடிஞ்சு போச்சு, சொல்லப்பட்டு விட்டது. இருந்தாலும் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அவர்களுக்கே அவ்வளவு ஒரு தரஜா இருந்தும் கூட, அவ்வளவு சிறப்புகள் இருந்தும் கூட, அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொல்லி இருந்தும் கூட, நம்முடைய முன்மாதிரியாக இருக்கின்ற
லக்கது காணலுக்கும் ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறா இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட தூதரே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று சொன்னால், நாமெல்லாம் நமக்கு முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் நமக்கு தெரியுமா? பின்னாடி பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும் தெரியுமா? அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்ம பிரார்த்தனை எவ்வளவு பிரார்த்தனை கேட்கிறோம். அல்லாஹ் எனக்கு சொத்தை கொடு, எனக்கு நல்ல வீடை கொடு, எனக்கு கடனாகி போச்சு கடனை கொடு, கடன் அடைக்கிறதுக்கு காசை கொடு, அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணும், என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், எல்லாம் கேட்கறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், கேட்கறது வரவேற்கக்கூடிய விஷயம். அல்லாஹ்ட்ட நீங்க கேட்காம யார்கிட்ட கேட்கறீங்க? கோடி ரூபா கூட கேளுங்க, யாரெல்லாம் எனக்கு 1000 ரூபாய் கொடுன்னு கேட்க கூடாது. நீ கேட்கும் போதே ஏதோ ஒரு மனுஷன் கேட்கற மாதிரியே கேட்டுறக்கூடாது. யாரெல்லாம் நீ கொடுப்பு நிறைய கொடு, நான் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், அதனால் அதிகமா கொடுக்கிற கோடீஸ்வரனா ஆக்கு, அப்படி நம்ம கேட்கணும். அப்ப என்னன்னா, இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? கரெக்டான முறையில் கேட்கிறோம். ஆனால் முதல்ல என்ன செய்யணும்? நாம பாவ மன்னிப்பு கேட்கணும். எல்லா நம்முடைய தேவைகள்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, அதுக்கப்புறம் தான் தேவைகளை கேட்கணும். நம்முடைய பாவத்தை முதல்ல மன்னிக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னால், தொழுகையா இருக்கட்டும், தொழுகைக்கு அப்புறமாக இருக்கட்டும், எந்த நேரமாக இருக்கட்டும், அதுவும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம், நாளைக்கு இன்னைக்குதான் 29 நைட்டு, நாளைக்கு 29 நோன்பு வைப்போம். மகரிப்புக்கு அப்புறம் பிறை தென்பட்டு விட்டது என்று சொன்னால், என்ன மாசம்? ஷவால் மாசம். அப்போ ரமலான் மாசம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கும் கடைசி நாளா இருக்கலாம், அல்லது நாளைக்கும் இருக்கலாம். நாளைக்கு பிறை தெரிஞ்சா 29ஓட முடிச்சு. பிறை தெரியவில்லை என்றால் 30ஆக ரசூலுல்லாஹ் பூர்த்தி செய்ய சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை பிறநாவாக இருக்கும். அப்பும் இன்னும் கடைசியான பகுதிதான், ஓரிரு நாட்கள் தான் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது சொல்ல போனா. அப்போ அப்படிப்பட்ட தருணத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த மாதத்தை நம்ம எவ்வளவு வணக்கங்கள் செஞ்சிருப்போம், தொழுகையை செஞ்சிருப்போம், இரவு நேர தொழுகை நம்ம செஞ்சிருப்போம், நோன்பை நம்ம சரியான முறையில் வச்சிருப்போம், தான தர்மங்களில் ஈடுபட்டிருப்போம். அது மட்டுமல்லாமல் நம்ம பாவ மன்னிப்பும் அதிகமாக கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா? அந்த மிம்பர் படியில ஏறும் பொழுது ஆமீன் ஆமீன் சொன்னாங்களா இல்லையா? அது இரண்டாவதாக என்ன சொன்னாங்க? யார் ரமலான் மாதம் அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணாகட்டும், அவனுக்கு இறைவனுடைய அருள் தூரமாகட்டும் என்று வானவர் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்ல, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக ரசூலுல்லாஹ் ஆமீன் என்று சொன்னார்கள் என்று நம்ம கடந்த நாள்ல ஒரு அதிசயம் நம்ம பார்த்தோம். அதாவது மெம்பர் படியில ஏறுறாங்க, வானவர் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வராங்க, ஆமீன் ஆமீன் சொல்றாங்க. அதுல 2 ஆமீன் ஒன்னு என் பேர் நினைவு கொடுத்தும் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்று சொன்னால் அவங்களுக்கு இறைவனுடைய அருள் தூரமாகட்டும்ன்றாங்க. இன்னொன்னு, பெற்றோர் இருவரோ அல்லது ஒருவர் இருந்து அவருக்கு பணிவிடை செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இறைவனுடைய அருள் தூரமாகட்டும் சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க? யார் ரமலான் மாதம் வந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனுக்கு இறைவனுடைய அருள் தூரமாகட்டும், அவருடைய மூக்கு மண்ணாகட்டும் என்று வானவர் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சபிக்க, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக ரசூலுல்லாஹ் ஆமீன் என்று சொன்னார்கள் என்று அந்த அதிசயமா முன்னாடியே நம்ம பார்த்தோம். அப்போ பாவங்கள் மன்னிக்கக்கூடிய ஒரு மாதம் இது. அதிகமாக நீங்க அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்க. அதிகம் நம்ம செஞ்ச தவறுகள், பாவங்கள், நமக்கு நாமே செய்த அநீதியிழைத்த விஷயங்கள், இதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மனம் இறங்கி, அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஆகையால் என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு என்று நாம் செய்த அந்த பாவத்தை மீண்டும் திருந்தி சரியான மனிதராக, ஒரு நல்ல மூமினாக நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்திலிருந்து விடுபடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த வண்ணமாக எனது இந்த சிறிய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.